பிள்ளைகள் அனைவருக்கும் வணக்கம். நாங்கள் இன்றைக்கு தரம் 6ல கணிதத்துல முதலாம் தவணைக்குரிய பாட அலகுகள் எல்லாத்தையும் நாங்கள் முடிச்சிருக்கிறோம். அந்த நிலையில எங்களுக்கு எக்ஸாமுக்கு வார கேள்விகளை ஒரு மீட்டல் மாதிரி நாங்கள் செய்ய போறோம். மீட்டலுக்குரிய கேள்விகளை நாங்கள் இப்ப பார்க்கலாம். முதலாவது கேள்வி, தரப்பட்ட எண்ணெய் நியம முறையில் எழுதி அதன் எண் பெயரையும் எழுதுக. ஒரு எண்ணானது தரப்படுகிறது. தரப்பட்ட எண்ணை நாங்கள் நியம முறையில் எழுத வேணும். அதனுடைய எண் பெயரையும் எழுத வேணும். தரப்பட்ட இந்த எண்ணை நியம முறையில் எழுதுவோம். நியம முறையில் எழுதுறா வலயங்களாக பிரிச்சு எழுதுறது. ஒரு எண்ணினுடைய இறுதியில் இருந்து, ஒரு எண்ணினுடைய இறுதி இலக்கத்துல இருந்து 3 இலக்கங்களை கொண்ட தொகுதிகளாக நாங்கள் பிரிச்சு எழுத வேணும். அப்ப இறுதியில இருந்து 3 இலக்கங்கள் கொண்ட தொகுதிகளாக பிரிப்போம். 839. அடுத்ததாக சிறிது இடைவெளி விட்டு அடுத்த 3 இலக்கங்களை ஒரு தொகுதியாக எழுதுவோம். 24. அடுத்ததாக சிறிது இடைவெளி விட்டு மீதியாக இருக்கக்கூடிய இலக்கங்களை எழுதுவோம். 3 இலக்கங்கள் இருந்தால் 3. இப்ப எங்களுக்கு இங்க ஒரு இலக்கம் மட்டும்தான் இருக்குது. ஆகவே சிறிது இடைவெளியை விட்டு 1 மட்டும் எழுதுறோம். என்ன செய்திருக்கிறோம்? தரப்பட்ட எண்ணை நாங்கள் நியம முறையில எழுதியிருக்கிறோம். வலயங்களாக பிரிச்சு எழுதுறதுக்குத்தான் பெயர் நியம முறையில் எழுதுறது. அப்ப வலயங்களாக பிரிச்சிருக்கிறோம். இந்த வலயத்தை நாங்கள் என்ன சொல்லுவோம்? அலகு வலயம் என்று சொல்லுவோம். இந்த வலயத்தை 1000 வலயம் என்று சொல்லுவோம். அதற்கு அடுத்ததாக இந்த வலயத்தை மில்லியன் வலயம் என்று சொல்லுவோம். மில்லியன் வலயம், 1000 வலயம், அலகு வலயம். இப்ப நாங்கள் அடுத்ததா என்ன கேட்டிருக்கு? அதன் எண் பெயரையும் எழுதுக. இந்த எண்ணினுடைய பெயரை நாங்கள் எழுத போறோம். எண் பெயரில் எழுதும் போது என்னென்று நாங்கள் இந்த எண்ணை வாசிப்போம். மில்லியன் வலயத்துல 1 இருக்கிறபடியால 1 மில்லியன். அடுத்ததாக 1000 வலயத்துல 24 இருக்குது. ஆகவே 24 ஆயிரத்து. அலகு வலயத்துல 839 இருக்கு. 839 என்று சொல்லுவோம். 1 மில்லியன். அப்ப இந்த எண்ணை நாங்கள் வாசிப்போம். 1 மில்லியன் 24,839 என்று எழுதினோம்டா சரி. 1 மில்லியன் 24,000 24,000 1 மில்லியன் 24,839 39 எழுதலாம். எண் பெயரில் இந்த எண்ணை நாங்கள் எழுதியிருக்கிறோம். 1,24,839. இதுல ஒரு கேள்வி எங்களுக்கு கட்டாயமாக வரும்.
ஒரு எண்ணை தந்துட்டு அந்த எண்ணை நியம முறையில் எழுதுறது, அதோட அதனுடைய எண் பெயர் எழுதுற மாதிரி ஒரு கேள்வி எங்களுக்கு நிச்சயமாக வரும். அப்ப நாங்கள் எவ்வாறு நியம முறையில் எழுதுறோம் தெரிஞ்சு வச்சுக்கொள்ள வேணும். ஒரு எண்ணின் இறுதி இலக்கத்தில இருந்து 3 இலக்கங்களை கொண்ட தொகுதிகளாக பிரிச்சு பிரிச்சு எழுதுவோம். அவ்வாறு 3 இலக்கங்களை கொண்ட தொகுதியாக பிரிச்சு எழுதும் போது இடைவெளி விட வேணும் என்பதை தெரிஞ்சு வச்சுக்கொள்ளுங்க. அதனுடைய எண் பெயரை நாங்கள் எழுதியிருக்கிறோம். அடுத்ததாக இரண்டாவது கேள்வி, ஆங்கிலேயர் ஆதிக்கத்திலிருந்து இலங்கை 1948 பிப்ரவரி 4ஆம் திகதி சுதந்திரம் பெற்றது. 4ஆம் திகதி சுதந்திரம் பெற்றது. இத்திகதியை நியம முறையில் எழுதுக. இத்திகதியை நியம முறையில் எழுதுக. பாருங்க, கேள்வியை பாருங்க. ஆங்கிலேயர் ஆதிக்கத்திலிருந்து இலங்கை 1948 வருடம் பிப்ரவரி மாதம் 4ஆம் திகதி சுதந்திரம் பெற்றது. இத்திகதியை நியம முறையில் எழுதுக. இதுவும் முக்கியமான கேள்வி. திகதியை நியம முறையில் எவ்வாறு எழுதுகிறது என்ற ஒரு கேள்வி வரும். திகதியை நியம முறையில் எழுதும் போது நாங்கள் எப்படி எழுத வேணும்? திகதியை நியம முறையில் எழுதும் போது முதலாவதாக வருடம் எழுத வேணும். அடுத்ததாக ஒரு கோடு, சிறிய ஒரு கோடு போட்டு மாதம் எழுத வேணும். அடுத்ததாக திகதி எழுத வேணும். திகதியை நியம முறையில் எழுதும் போது கவனிக்க வேண்டியது, முதலாவதாக வருடம், அடுத்தது மாதம், அடுத்தது திகதி எழுதுவோம். ரெண்டுக்கும் இடையில சிறிய கோடு ஒன்று நாங்கள் போட்டு எழுத வேணும். அப்ப வருடம் 1948 வருடம், மாதம் பிப்ரவரி மாதம். ஆகவே பிப்ரவரி மாதம் 2வது மாதம், 2ஆம் மாதம், திகதி 4ஆம் திகதி. திகதியை நாங்கள் இவ்வாறு நியம முறையில் எழுத வேண்டும். திகதியை நியம முறையில் எழுதும் போது முதலாவதாக வருடம், சிறிய கோடு, அடுத்தது மாதம், சிறிய கோடு, அடுத்ததாக திகதி. இந்த முறையில எழுத வேண்டும். அடுத்ததாக வெற்றுக்கூடுகளுக்கு பொருத்தமான இலக்கங்களை எழுதுக. வெற்றுக்கூடுகள் தரப்பட்டிருக்குது, அவற்றுக்கு பொருத்தமான இலக்கங்களை நாங்கள் எழுத போறோம். 3வது கேள்வியாக 85 கூட்டல் வெற்றுக்கூடுகள் தரப்பட்டிருக்குது சமன் 232.
வெற்றுக்கூடுகளுக்கு பொருத்தமான இலக்கங்களை நாங்கள் எழுத வேண்டும். இந்த கூட்டுல என்ன வர வேணும், இந்த கூட்டுல என்ன வர வேணும், இந்த கூட்டுல என்ன வர வேணும் என்று நாங்கள் எழுத போறோம். பாருங்கோ, 85ஓட ஏதோ ஒரு 3 இலக்க எண், 3 இலக்க எண்ணை கூட்டும் போது 232 கிடைக்குது. 85ஓட ஒரு எண்ணை கூட்டுறோம். அந்த எண்ணானது 3 இலக்கங்களை கொண்ட எண்ணாகும். கூட்டும் போது 232 விடையாக கிடைக்குது. ஆகவே இந்த எண்ணை காண்றதுக்கு நாங்கள் என்ன செய்ய வேணும், என்ன செய்வோம்? இப்ப பாருங்க, 5ஓட 2 கூட்டினோம்டா என்ன கிடைக்கும்? 7 கிடைக்கும். அதே நேரம் இதுல ஒரு வெற்றுக்கூடு உங்களுக்கு தரப்பட்டிருக்குது. அப்ப 5ஓட 6 கூட்டினோம்டா 7 கிடைக்கும். 5ஓட 2 கூட்டும் போது 7 கிடைக்கும். என்னென்று நாங்கள் இந்த 2 காணுவோம்? இந்த 2 காண்றதுக்கு இந்த விடையில இருந்து இந்த இலக்கத்தை கழிக்கும் போது இந்த வெற்றுக்கூட்டுக்கு பொருத்தமான இலக்கத்தை நாங்கள் காண முடியும். அப்ப விடைய பாருங்க, 5ஓட ஏதோ ஒரு இலக்கத்தை கூட்டும்போது 7 கிடைக்குதுண்டா இந்த விடையில இருந்து இந்த இலக்கத்தை கழியுங்கோ. 7ல இருந்து 5 கழிச்சோம்டா என்ன கிடைக்கும்? 2 கிடைக்கும். ஆகவே நாங்கள் வெற்றுக்கூட்டுக்கு பொருத்தமான அந்த எண்ணை காண்றதுக்கு என்ன செய்ய வேணும்? 232ல இருந்து 85 கழிப்போம். 232ல இருந்து 85 கழிச்சிட்டு கழிக்கும் போது வார அந்த எண் தான் இந்த வெற்றுக்கூட்டுக்கு பொருத்தமான எண்ணாகும். இப்ப கழிப்பம் 2ல இருந்து 5 கழிக்க முடியாதாகவே நாங்கள் இங்கால இருந்து 10ல இருந்து ஒரு 10 வாங்குவோம். அப்ப 12ல இருந்து 5 கழிக்கும் போது 7. அப்போ 1 இங்கால கொடுத்துட்டோம். இங்க 2 இருக்கும். 2ல இருந்து 8 கழிக்க இயலாது. அப்ப நாங்கள் இங்கால இருந்து 1 வாங்குவோம். 12ல இருந்து 8 கழிக்கும் போது 4. இப்ப மீதியாக என்ன இருக்கும்? இங்க 1. இது 2ஐயும் கூட்டி பாருங்க, 232 கிடைக்கும். 7 5 12, மீதி 1. 4ஓட கொஞ்சம் 1 கூட்டினோம்டா 5, 5 மட்டும் 13, மீதி 1. அப்ப 232 கிடைக்கும். ஆகவே இந்த வெற்றுக்கூட்டுக்கு பொருத்தமான எண் 147 ஆகும். முதலாவது கட்டத்துல 1 வர வேணும், அடுத்த கட்டத்துல 4, அடுத்த கட்டத்துல 7 வர வேணும். 85உடன் ஏதோ ஒரு எண்ணை கூட்டும் போது 232 கிடைக்குதுண்டா 232ல இருந்து 85 கழிக்கும் போது வார எண் தான் இந்த எண்ணாக இருக்கும். ஆகவே நாங்கள் 232ல இருந்து 85 கழிப்போம். கழிச்சிட்டு 2ஐயும் கூட்டி பாருங்க, 232 வரும். அடுத்ததாக வெற்றுக்கூட்டில ஒவ்வொரு கூட்டுக்கும் பொருத்தமான இலக்கம் 1 4 7 ஆகும். அடுத்தது 4வது இதே மாதிரி கழித்தல். 3156ல இருந்து ஒரு 3 இலக்க எண்ணை கழிக்கும் போது 2825 கிடைக்குது. 3156ல இருந்து ஒரு எண்ணை கழிக்கும் பொழுது 2825 கிடைக்குது. ஆகவே நாங்கள் என்ன செய்வோம்? 3156. பாருங்க, உதாரணமாக 4ல இருந்து 3 கழிச்சோம்டா என்ன கிடைக்கும்? 1 கிடைக்கும். 4ல இருந்து 3 கழிக்கும் போது 1 கிடைக்கும். 4ல இருந்து எந்த எண்ணை கழிக்கும் பொழுது 1 கிடைக்குமாண்டா நாங்கள் என்ன செய்வோம்? எப்படி கழிச்சு பார்க்கலாம்? 4ல இருந்து 1 கழிச்சு பார்த்தோம்டா நாங்கள் இந்த எண்ணை காண முடியும். 4ல இருந்து ஏதோ ஒரு எண்ணை கழிக்கும் போது 1 கிடைக்குதுண்டா 4ல இருந்து 1 கழிக்கும் போது வார எண் தான் இந்த எண்ணாக இருக்கும். ஆகவே 4ல இருந்து 1 கழிச்சு நாங்கள் இதுல 3 போட்டோம்டா சரியாக இருக்கும். அப்ப இந்த எண்ணை காண்றதுக்கு நாங்கள் என்ன செய்ய வேணும்? இந்த 4ல இருந்து 1 கழிக்கிறோம்.
அது போலவே இங்க இந்த வெற்று கூட்டுக்கு பொருத்தமான எண்ணை காண்றதுக்கு நாங்கள் என்ன செய்ய வேணும்? 3156 இருந்து 2825 கழிக்கும் பொழுது வார எண் இந்த வெற்று கூட்டுக்கு பொருத்தமான எண்ணாக இருக்கும். 3156 இருந்து 2825 கழிக்கும் போது 6ல இருந்து 5 கழியுங்கோ 1, 5ல இருந்து 2 கழிச்சோம்டா 3, 1ல இருந்து 8 கழிக்க முடியாது. ஆகவே இங்கால இருந்து 1 வாங்குவோம். 11ல இருந்து 8 கழிக்கும் போது 3. இங்கால என்ன இருக்கும்? 2 இருக்கும். 2ல இருந்து 2 கழிச்சோம்டா 0. ஆகவே 3156ல இருந்து நாங்கள் ஒரு எண்ணை கழிக்கும் போது 2825 கிடைக்குதுண்டா அந்த எண் என்னவாக இருக்கும்? 331 இருக்கும். இது ரெண்டையும் நீங்கள் கூட்டி பார்க்கலாம். 3156 கிடைக்குதாண்டு. 2825 331 கூட்டுவோம். 6, 5, 11, 3156. ஆகவே இவ்வாறு வெற்று கூட்டுக்கு பொருத்தமான எண்களை காணும் போது நாங்கள் 3156ல இருந்து 2825 கழிக்கும் போது கிடைக்கும் விடையானது இந்த வெற்று கூட்டுக்கு பொருத்தமான எண்ணாக இருக்கும் என்று நாங்கள் முடிவு செய்ய முடியும். அடுத்ததாக 5வது தொழிலாளி ஒருவரின் ஒரு நாள் சம்பளம். தொழிலாளி ஒருவரின் ஒரு நாள் சம்பளம் ரூபாய் 750 ஆகும். அவ்வாறான 8 தொழிலாளிகள் பத்து நாட்களுக்கு வேலை செய்தால் 10 நாட்களுக்கு வேலை செய்தால் அவர்களுக்கான மொத்த சம்பளம் எவ்வளவு? அவர்களுக்கான மொத்த சம்பளம் எவ்வளவு? பாருங்க பிள்ளைகள், தொழிலாளி ஒருவரின் ஒரு நாள் சம்பளம் 750 ஆகும். ஒரு நாளுக்கு ஒரு தொழிலாளி ஒருவருக்கான சம்பளம் ரூபாய் 750 ஆகும். அவ்வாறான 8 தொழிலாளிகள் 10 நாட்களுக்கு வேலை செய்தால் ஒரு நாளுக்கு ஒரு தொழிலாளிக்கு சம்பளம் ரூபாய் 750. அப்ப ஒரு தொழிலாளிக்கு ஒரு நாள் சம்பளம் ரூபாய் 750. அப்ப ஒரு தொழிலாளிக்கு 10 நாட்களுக்கான சம்பளம் 10 நாட்களுக்கான சம்பள பணத்தை காண வேண்டுமெண்டா நாங்க என்ன செய்வோம்? 750 10ஆல பெருக்க. ஒரு தொழிலாளிக்கு ஒரு நாள் சம்பளம் 750 ரூபாய். அப்போ ஒரு தொழிலாளிக்கு 10 நாட்களுக்கான சம்பள பணம் எவ்வளவு? 750 10ஆல பெருக்கும் ரூபாய் 7500. அதே நேரம் பாருங்க, அவ்வாறான 8 தொழிலாளிகள். அப்போ ஒரு தொழிலாளிக்கு ஒரு நாளைக்கு 750 ரூபாய்.
ஒரு தொழிலாளிக்கு 10 நாட்களுக்கு 750 10ஆல பெருக்கிறோம். அப்ப 8 தொழிலாளிகளுக்கு காண வேணுமெண்டா நாங்கள் என்ன செய்ய வேணும்? 8 தொழிலாளிகளுக்கானது 7500 தர 8. 7500 8ஆல பெருக்குவோம். 7500 8ஆல 2 பெருக்கிறது 75ஐயும் 8ஐயும் பெருக்குவோம். 40 4 56 60. 75 8ஆல பெருக்கும் போது 600. இதோட நாங்கள் 2 சைவரை சேர்த்து கொண்டோம்னா சரி. எவ்வளவு காசு வருது? 60,000 ரூபாய். ரூபாய் 60,000. அப்ப 8 தொழிலாளிகளுக்கு 10 நாட்களுக்கான சம்பள பணம் என்ன செய்ய வேணும்? அல்லது நீங்கள் இந்த முறையிலையும் செய்யலாம். 75 தர 8 தர 10. 75ஐயும் 8ஐயும் 10ஐயும் பெருக்கினாலும் இதே விடைதான் வரும். எல்லாத்தையும் நாங்கள் பெருக்குவோம். ஒரு தொழிலாளிக்கு ஒரு நாளைக்கான சம்பளம் 750 ரூபா. ஒரு தொழிலாளிக்கு 10 நாட்களுக்கான சம்பளம் வேண்டா 10ஆல பெருக்குவோம். அப்ப 10 நாட்கள் சம்பளம் கொடுக்க வேணும். 8 தொழிலாளிகளுக்கு கொடுக்க வேணும். ஆகவே நாங்கள் என்ன செய்வோம்? 8ஆல பெருக்குவோம். விடையாக 60,000 ரூபாய் வரும். அடுத்ததாக ஆறாவது கேள்வி. பின்வரும் எண்களை கிட்டிய பத்திக்கு மட்டம் தட்டுக. கிட்டிய பத்திக்கு மட்டம் தட்டுக. கிட்டிய பத்திற்கு மட்டம் தட்ட போறோம். கீழே தரப்பட்ட எண்களை கிட்டிய பத்திற்கு மட்டம் தட்டுவோம். முதலாவதாக 64. 64 கிட்டிய பத்திற்கு மட்டம் தட்டினோம்னா என்ன கிடைக்கும்? 64ல இருக்கக்கூடிய ஒன்றின் இடத்திலக்கத்தை பார்ப்போம். ஒன்றின் இடத்திலக்கம் 4 ஆகும். இந்த 4 ஆனது 5 விட குறைவாக இருந்தால் என்ன செய்ய வேணும்? முதலாவது 64 எந்த 2 பத்துக்களுக்கு இடையில இருக்குதுன்னு பார்க்க வேணும். 60க்கும் 70க்கும் இடையில இருக்குது. 64 60க்கும் 70க்கும் இடையில இருக்குது. இனி 64ல ஒன்றின் இடத்திலக்கத்தை பார்ப்போம். ஒன்றின் இடத்திலக்கம் 4. ஒன்றின் இடத்திலக்கமானது 5 விட குறைவாக இருந்தால் முதலாவது முந்தின 10க்கு மட்டம் தட்ட வேணும். ஒன்றினிடத்திலக்கமானது 5 5 அல்லது 5 விட கூடினதாக இருந்தால் அடுத்த 10க்கு நாங்கள் மட்டம் தட்டுவோம். அப்ப பாருங்க 64ல ஒன்றினிடத்திலக்கம் 4 5 விட குறைவாக இருக்குது. ஆகவே நாங்கள் இதற்கு முந்தின 10க்கு மட்டம் தட்ட வேணும். அப்ப 64 மட்டம் தட்டும் போது என்ன கிடைக்கும்? 60 கிடைக்கும். 64ஐ மட்டம் தட்டும் போது விடையாக 60 பெறப்படுகிறது. இரண்டாவது 97 நாங்கள் கிட்டிய பத்திற்கு மட்டம் தட்ட போறோம். இப்ப 97 எந்த 2 பத்துக்களுக்கு இடையில இருக்குதுன்னு பார்ப்போம். 97 90க்கும் 100க்கும் இடையில இருக்குது. 90க்கும் எந்த 2 பத்துக்களுக்கு இடையில. முந்தின 10 90, பின் அடுத்த 10 100. 90க்கும் 100க்கும் இடையில இருக்குது. இனி என்ன செய்வோம்? 97ல இருக்கக்கூடிய ஒன்றினிடத்திலக்கத்தை அவதானிப்போம். 97ல் ஒன்றினிடத்திலக்கம் 7 ஆகும். இந்த 7 ஆனது ஒன்றினிடத்திலக்கமானது 5 விட குறைவாக இருந்தால் முந்தின 10க்கு மட்டம் தட்ட வேணும். 5 அல்லது 5 விட கூடினதாக இருந்தால் அடுத்த 10க்கு மட்டம் தட்டுவோம். ஆகவே 97 மட்டம் தட்டும் போது என்ன கிடைக்கும்? 100 கிடைக்கும். அடுத்தது 3வது கேள்வி.
45. 45 கிட்டிய பத்திற்கு மட்டம் தட்ட போறோம். 45 எந்த இரண்டு பத்துக்களுக்கு இடையில இருக்குதுன்னு பார்ப்போம். 40க்கும் 50க்கும் இடையில 45 இருக்குது. 45 ஒன்றினிடத்தில் அவதானிப்பம் 5ஆக இருக்குது. 5 விட குறைவாக இருந்தால் முந்தின பத்துக்கு மட்டம் தட்ட வேணும். 5 அல்லது 5ஆகவோ அல்லது 5 விட அதிகமாகவோ இருந்தால் அடுத்த பத்துக்கு மட்டம் தட்டுவோம். 5 வந்திருக்கிறபடியா நாங்கள் யாருக்கு மட்டம் தட்ட வேணும்? 50க்கு மட்டம் தட்டுவோம். அப்ப 64 கிட்டிய பத்திற்கு மட்டம் தட்டும் போது 60 கிடைக்குது. 97 கிட்டிய பத்திற்கு மட்டம் தட்டும் போது 100 கிடைக்குது. 45 கிட்டிய பத்திற்கு மட்டம் தட்டும் போது 50 கிடைக்குது. அடுத்தது 7வது கேள்வி. இடைவெளி நிரப்புக. இடைவெளி நிரப்புக. முதலாவது பாருங்க. 67,651 தர 1 சமன். இடைவெளியில என்ன வரும் என்று கேட்டிருக்குது. 67,651 ஒன்றால பெருக்கும் போது என்ன கிடைக்கும்? எந்த ஒரு எண்ணையும் ஒன்றால பெருக்கும் பொழுது அதே எண் கிடைக்கும். எந்த ஒரு எண்ணையும் ஒன்றால பெருக்கும் போதோ அல்லது ஒன்றால வகுக்கும் போதோ அதே எண் விடையாக பெறப்படும். அப்ப 67,651 ஒன்றால பெருக்கினோம்னா என்ன கிடைக்கும்? 67,651 ஆகும். அடுத்தது 31,611 தர 0. இடைவெளியில என்ன வரும் என்று பார்க்க போறோம். 31,611 பூஜ்ஜியத்தால பெருக்கும் போது என்ன கிடைக்கும்? எந்த ஒரு எண்ணையும் பூஜ்ஜியத்தால பெருக்கும் பொழுது விடையாக 0 கிடைக்கும். எந்த ஒரு எண்ணையும் பூஜ்ஜியத்தால பெருக்கினோம்னா விடையாக என்ன கிடைக்கும்? 0 தான் கிடைக்கும். அடுத்தது 3வது 428,971 வகுத்தல் 1. என்ன செய்யறோம்? 428,971 ஒன்றால வகுக்கிறோம். இந்த ஒரு எண்ணையும் ஒன்றால வகுக்கும் பொழுதோ அல்லது ஒன்றாக பெருக்கும் பொழுதோ விடையாக அதே எண் பெறப்படும். அப்ப 428,971 ஒன்றால வகுத்தோம்னா விடையாக அதே எண் தான் எங்களுக்கு கிடைக்கும். அடுத்தது 4வது 98,714 ஏதோ ஒரு எண்ணால வகுக்கும் பொழுது 98,714 விடையாக கிடைக்குது. 98,714 ஏதோ ஒரு எண்ணால வகுக்கும் பொழுது அதே எண் விடையாக கிடைக்குது. அப்ப எந்த எண்ணால வகுப்பட்டிருக்கும்? இங்க பாருங்க, இந்த எண்ணை ஒன்றால வகுக்கும் போது அதே எண் கிடைக்குது. அப்ப ஓர் எண்ணை ஏதோ ஒரு எண்ணால வகுக்கும் பொழுது அதே எண் கிடைக்குதுண்டா வகுக்கக்கூடிய எண் என்னவாக இருக்கும்? 1ஆக இருக்கும். அடுத்தது 0 வகுத்தல் 31,611. 0த்தை 31,611 வகுக்கும் போது என்ன கிடைக்கும்? 0த்தை 31,000 வகுக்குது.
பூஜ்ஜியத்தை 31,611 வகுக்கும் போது என்ன கிடைக்கும்? 0 தான் கிடைக்கும். இந்த ஒரு எண்ணாக இருந்தாலும் அந்த எண் பூஜ்ஜியத்தால வகுப்பட்டாலும் 0 தான், பூஜ்ஜியத்தால பெருக்கப்பட்டாலும் 0 தான். இங்க பாருங்க, இது எண் பூஜ்ஜியத்தால பெருக்கப்படும் போது விடையாக 0 கிடைக்கிறது. அதே போல பூஜ்ஜியத்தால நாங்கள் ஒரு எண்ணை வகுக்கும் போதும் விடையாக 0 தான் பெறப்படும். அடுத்தது 6வது, 478 தர 1000. 478 1000தால பெருக்க வேணும். என்னென்ன பெருக்குவோம்? நாங்கள் பெருக்கி எழுதுறதா? சைட்ல இப்படி பெருக்கி கொண்டிருக்கிறதா? இல்லை, இப்படி போட்டு பெருக்க மாட்டோம். என்ன செய்வோம்? 478 10 10 100 1000 ஆகிய எண்களால பெருக்கும் போது என்ன செய்வோம்? 400 எழுந்த முழு எண்ணை ஒரு முழு எண்ணை 10 மடங்குகளால 10 100 1000 ஆகியவற்றால பெருக்கும் போது என்ன செய்வோம்? இந்த முழு எண்ணை அப்படியே எழுதுவோம். 478 அப்படியே எழுதிட்டு அடுத்தது பெருக்கப்படுகிற இந்த 10 100 1000 ஆகிய இந்த எண்களை நாங்கள் பார்க்கிறோம். இதுல எத்தனை பூஜ்ஜியம் இருக்குது என்றதை நாங்கள் அவதானிக்கிறோம். 1 2 3 1000த்துல 3 பூஜ்ஜியங்கள் இருக்குது. ஆகவே நாங்கள் இதோட 3 பூஜ்ஜியங்களை சேர்த்து விட்டோம்டா சரி. 478 1000தால பெருக்கும் போது என்ன செய்ய வேணும்? இந்த முழு எண்ணை அப்படியே எழுதிட்டு அடுத்தது இங்கால எத்தனை பெருக்கப்படக்கூடிய அந்த 10னுடைய 10 100 1000 அந்த எண்களை பார்க்கிறோம். அதுல எத்தனை பூஜ்ஜியம் இருக்குன்றதுன்ற 3 பூஜ்ஜியங்கள் இருக்குது. ஆகவே நாங்கள் இதோட 3 பூஜ்ஜியங்களை சேர்த்த மாட்டா சரி. நீங்கள் இதையும் எழுதி கொள்ளலாம். அடுத்ததாக 8வது கேள்வி. பிற்பகல் 1 மணியை பிற்பகல் 1 மணியை நியம முறையில் எழுதுக. பிற்பகல் 1 மணியை நியம முறையில் எழுதுக. பிற்பகல் 1 மணியை நாங்கள் நியம முறையில் எழுத போறோம். என்னென்ன நியம முறையில் எழுதுவோம்? பிற்பகல் 1 மணி. ஆகவே நியம முறையில் எழுதும் போது நாங்கள் 24 மணித்தியால கடிகாரத்தை பயன்படுத்தி நியம முறையில் எழுதுவோம். 12 மணியை தாண்டி பிற்பகல் 1 மணி வந்துட்டேன்டா முற்பகல் நேரங்களை நாங்கள் எழுதும் போது அந்த மணியை அப்படியே எழுதுவோம். பிற்பகல் நேரம் பிற்பகல்ல தரப்பட்டிருந்தால் இந்த மணியை நாங்கள் 12 மணியோட கூட்டுவோம். 12ஓட 1 கூட்டினீங்கன்னா 13. ஆகவே நாங்கள் எப்படி எழுத வேணும்? 13 மணி என்பதை நியம முறையில் நாங்கள் இவ்வாறு எழுதுவோம். மணியெல்லாம் போட தேவையில்லை. 13 மணி என்பதை நியம முறையில் நாங்கள் இவ்வாறு 13 போட்டுட்டு 2 டாட் போட்டு 0 0 2 பூஜ்ஜியங்கள் 13 மணியை நாங்கள் நியம முறை பிற்பகல் 1 மணியை நியம முறையில் எழுதியிருக்கிறோம். அடுத்தது நியம முறையில் எழுதப்பட்ட ஒரு நேரம் பாருங்க. அடுத்ததாக 16:50 இது என்ன முறையில் எழுதப்பட்டிருக்குது? நியம முறையில் எழுதப்பட்டிருக்குது. நியம முறையில்
எழுதப்பட்ட நேரத்தை 12 மணித்தியால கடிகாரத்தில் எழுதுக. இந்த மணியை நியம முறையில் எழுதப்பட்ட இந்த நேரத்தை 12 மணித்தியால கடிகாரத்தில் எழுதுக. அல்லது சாதாரண நேரத்தில் எழுதுக என்றாலும் நாங்கள் இப்படி 16:50 என்பதனை இந்த மணியை 12 மணித்தியால கடிகாரத்தில் எழுதுக. இந்த நேரத்தை நாங்கள் 12 மணித்தியால கடிகாரத்துல எவ்வாறு எழுதுவோம்? 12 தாண்டி 13, 14, 12 மணி தாண்டிட்டா நாங்கள் சாதாரண நேரத்துல பிற்பகல் 12 தாண்டிட்டா என்ன சொல்லுவோம்? 1 மணி, 2 மணி, 3 மணி, 4 மணி. அப்போ 1 மணி என்றா 13 மணி என்பது சாதாரண நேரத்துல 1 மணி. 14 மணி சாதாரண நேரத்துல 2 மணி. 15 மணி என்றா 3 மணி. அப்போ 16 மணி என்றா 4 மணியாக இருக்கும். அல்லது 16ல இருந்து 12 கழியுங்கோ. சாதாரண நேரத்துக்கு மாற்ற நாங்கள் என்ன செய்வோம்? நியம நேரத்தை சாதாரண நேரத்துக்கு மாற்ற 12க்கு உள்ள இருந்தால் பிரச்சனை இல்லை. 12 விட தாண்டிட்டா நாங்கள் 16ல இருந்து 12 கழிப்போம். 12 கழிக்கும் போது 4 மணி. அல்லது இப்படி ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க. 13 மணி என்றா 1 மணி, 12 மணிக்கு பிறகு 13 1 மணி, 14 2 மணி, 15 3 மணி, 14 4 மணி. ஆகவே 16 வந்திருக்கிறபடியா பிற்பகலா முற்பகலா? சாதாரண நேரத்தில் எழுதும் போது பிற்பகல் முற்பகல் போட வேணும், 12க்கு பிறகு. ஆகவே பிற்பகல் 4:50, 4 மணி 50 நிமிடம், 4:50 மணி. இதுதான் சாதாரண நேரம் ஆகும். அல்லது 12 மணித்தியால கடிகாரத்தின் நேரம் ஆகும். இதற்கு 16:50க்குரிய சாதாரண நேரம் பிற்பகல் 4:50 மணி ஆகும். அடுத்தது 9வது கேள்வி. தரப்பட்டுள்ள வட்டத்தில் வட்டத்தின் மீதுள்ள புள்ளிகளை எழுதுக. வட்டம் தரப்படுகிறது. வட்டத்தின் மீதுள்ள புள்ளிகளை எழுத போறோம். புள்ளிகள் தரப்படுது. A, O, B, C, D. இப்ப தரப்பட்டுள்ள வட்டத்தில் முதலாவது கேள்வி என்ன? வட்டத்தின் மீதுள்ள புள்ளிகளை எழுதுக. வட்டத்தின் மீதுள்ள புள்ளிகள். வட்டத்தின் மீதுள்ள புள்ளிகளவே எல்லாம். வட்டத்தின் மீதுள்ள அப்படி என்றா என்ன? இந்த வட்ட வடிவ வளைந்த வட்டமண்டா நாங்கள் எதை சொல்லுவோம்? இந்த வளைந்த வட்ட வடிவ கோடு முழுவதையும் நாங்கள் என்ன சொல்லுவோம்? வட்டம் என்று சொல்லுவோம். வட்டமண்டா வளைவான இந்த கோடு முழுவதையும் நாங்கள் என்ன சொல்லுவோம்? வட்டம் என்று சொல்லுவோம். வட்டத்தின் மீதுள்ள இந்த வளைந்த வட்ட வடிவான இந்த வளைந்த கோட்டின் மீதுள்ள கோட்டிலே இருக்கிற புள்ளிகளை எழுத வேணும். அப்ப கோட்டில இருக்கிற புள்ளிகள் எல்லாம் இந்த வளைந்த கோட்டில இருக்கிற புள்ளிகள்
டியும் பியும். வட்டத்தின் மீது உள்ள புள்ளிகள் டியும் பியும் ஆகும். அடுத்ததாக வட்டத்தினுள், இரண்டாவது வட்டத்தினுள் அமைந்துள்ள புள்ளிகள். வட்டத்தினுள் அமைந்துள்ள புள்ளிகளை எழுதுக. வட்டத்தினுள் அமைந்துள்ள புள்ளிகள் என்றால் வட்டத்துக்கு உள்ள, வட்டத்தின் உள், வட்டத்தின் உள்ளே, வட்டத்துக்கு உள்ளே அமைந்த புள்ளிகள் இவையெல்லாம் ஏயும் ஓவும். சி எங்க இருக்குது? வட்டத்துக்கு வெளியால இருக்குது. அப்ப சி நாங்கள் எப்ப எழுதுவாங்க? வட்டத்திற்கு வெளியே உள்ள புள்ளியை எழுத வேண்டாம், நாங்கள் சியை எழுதுவோம். அடுத்ததாக 10வது கேள்வி. பத்தாவதாக எண்கோடொன்றை வரைந்து அதில் மறை 4 தொடக்கம் 6 வரையான இலக்கங்களை குறிக்க. என்ன கேள்வி? எண் கோடொன்றை வரைந்து எண்கோடொன்றை வரைந்து அதில் மறை 4 தொடக்கம் 6 வரையான புள்ளிகளை குறிக்க. 6 வரையான புள்ளிகளை குறிக்க. எண்கோடு வரைகிறதுக்கு நாங்கள் என்ன செய்வோம்? முதலாவதாக ஒரு எண்கோடொன்றை வரைக. எண்கோடு வரைகிறதுக்காக ஒரு நேர்கோட்டை வரைவோம். நேர்கோட்டை வரைவோம். நேர்கோட்டுல சமனான இடைவெளிகள்ல புள்ளிகளை குறிக்க வேணும். எத்தனை புள்ளிகளை நாங்கள் குறிக்க வேணும் பாருங்கோ. மறையில 4 எண்கள் வர, மறை 4 தொடக்கம். இப்ப மறையில 4 எண்கள் வர, நேரில 6 எண்கள் வர, அப்ப மொத்தமாக எங்களுக்கு 11 புள்ளிகள் தேவைப்படுது. இப்ப சமனான இடைவெளிகள்ல நாங்கள் 11 புள்ளிகளை குறிப்போம். 11 விட கூட 13 நாங்கள் குறிக்கலாம். சமனான இடைவெளிகள்ல புள்ளிகளை குறிப்போம். எண்கோடு கீறி 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 சமனான இடைவெளிகள்ல புள்ளிகளை குறிங்கோ. அடுத்ததாக இனி மறை 4 இருந்து நேர் 6 வரை நாங்கள் குறிக்க வேணும். பின்னுக்கு இருந்து குறிச்சு கொண்டு வருவோம். 6 5 4 3 2 1. அடுத்தது 0. 0க்கு இடது பக்கமாக மறை எண்களை குறிப்போம். மறை 1 மறை 2 மறை 3 மறை 4. எண்கோடொன்றை வரைந்து மறை 4 தொடக்கம் 6 வரையான புள்ளிகளைத்தான் குறிக்க சொல்லியிருக்கு. ஆகவே எங்களுக்கு அப்ப இது தேவையில்லை. மறை 4 இருந்து 6 வரையான புள்ளிகளை குறிப்போம். எண்கோட்டின் வலதாந்தத்துல அம்பு குறியிடுவோம். சமனான இடைவெளிகள்ல புள்ளிகளை குறிப்போம். 0க்கு இடது பக்கமாக மறை எண்கள் இருக்கும். 0க்கு வலது பக்கமாக நேரெண்கள் இருக்கும். 0 நேரெண்கள் 1 2 3 கூடிக்கொண்டு போகும். மறை எண்கள் மறை எண்களை பார்க்கும்போது மறை 4 விட மறை 3 பெருசு, மறை 3 விட மறை 2 பெருசு, மறை 2 விட மறை 1 பெருசு. இங்க இருந்து செல்ல செல்ல எண்களின் பெருமானம் அதிகரிக்கிற மாதிரியான இருக்கிற கோடுதான் இந்த எண் கோடு. ஆகவே நாங்கள் கேட்ட கேள்விக்கு விட எழுதிட்டோம். அடுத்தது கேள்வியை பாருங்க. அடுத்த கேள்வி, இவ்விரு நிறைவெண்களுக்கும் இடையில் உள்ள நிறைவெண்களை எழுதுக.
இவ்விரு நிறைவன்களுக்கும் மறை 4க்கும் 6க்கும் இடையிலுள்ள நிறைவன்களை நாங்கள் எண்கோட்டை பயன்படுத்தி எழுத போறோம். மறை 4க்கும் 6க்கும் இடையிலுள்ள நிறைவன்கள். இவ்விரு நிறைவன்களுக்கு இடையிலுள்ள நிறைவன்கள். ஆகவே மறை 4க்கும் மறை 4க்கும் 6க்கும் இடையிலுள்ள நிறைவன்களை எழுதுவோம். நிறைவன்கள் எதெல்லாம்? மறை 4க்கும் 6க்கும் இடையில உள்ள நிறைவன்களை எழுதுவோம். மறை 4க்கும் 6க்கும் இடையிலுள்ள நிறைவன்களை ஏவரிசையில் எழுதுவோம். ஆகவே மறை 3, மறை 2, மறை 1, 0, 1, 2, 3, 4, 5. இப்ப பாருங்க, மறை 4க்கும் 6க்கும் இடையிலுள்ள நிறைவன்களை நாங்கள் எழுதியிருக்கிறோம். ஆகவே பிள்ளைகள், நாங்கள் இன்றைக்கு இந்த தரம் 6ல கணிதத்துல இந்த முதலாம் தவணைக்கான பாடங்கள், முதலாம் தவணை எக்ஸாமுக்கு வார கேள்விகள், நாங்கள் படிச்ச எல்லா கேள்விகளுமே அதே மாதிரியான கேள்விகள் தான் உங்களோட எக்ஸாமுக்கு வரும். ஆகவே இந்த மீட்டல் நாங்கள் எவ்வளவு படித்தாலும் நாங்கள் இந்த மீட்டல் செய்கிறது என்பது முக்கியமானது. இந்த மீட்டல் செய்யும் போது இந்த தேவையான விஷயங்களை நீங்கள் குறித்து கொள்வது நல்லது. ஆகவே இதுவரை நாங்கள் தரம் 6ல அந்த மீட்டல் தொடர்பான விஷயங்களை பார்த்து நாங்கள் ஆகவே நாங்கள் மீண்டும் அடுத்த வகுப்பில் சந்திக்கலாம். தேங்க்யூ பிள்ளைகள்.